வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு விதித்திருந்த வரி குறைக்கப்பட்ட நிலையில் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது இதுவரை தெளிவாக அறிவிக்கப்படவில்லை என்று தலதா அத்துக்கூறுள்ள கேள்வி. இலங்கைக்கு ஏற்றுமதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள 30% வரிக்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு வரியை உயர்த்தும் எந்த திட்டமும் இல்லை என்று அரசாங்கம் தெரிவிப்பு. அரச மருந்து கூட்டு தாபனத்தின் கொள்முதல் முறையை புறக்கணித்து இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் மருந்து கொள்வனவு செய்வதற்கு அரசு நடவடிக்கை. புபுது ஜாயகொட குற்றச்சாட்டு. வடக்கில் அரச திணைக்களங்கள் சட்டங்களை மீறி தன்னிச்சையாக செயல்படுவதன் பின்னணியில் அரசாங்கம் இருக்கின்றதா என்ற கேள்விகள் மக்களிடையே எழுவதாக கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி இலங்கைக்கு விதித்திருந்த 44% வரியிலிருந்து 30% வரி குறைக்கப்பட்ட நிலையில் இந்த வரி குறைப்பிற்கான நிபந்தனைகள் என்ன என்பது இதுவரை தெளிவாக அறிவிக்கப்படவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூறுல தெரிவித்தார். கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காரியாலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்கா தனது இறக்குமதி பாதுகாப்பிற்காக உலக நாடுகளின் ஏற்றுமதிக்கு தீர்வை வரி விதிப்பது சிறிய நாடுகளுக்கு பெரும் சவாலாகும். எனினும் தற்போதைய அறிவிப்பின் அடிப்படையில் வரி 30% குறைக்கப்பட்டுள்ளமை தேயிலை மற்றும் ஆடைத்துறைகளுக்கு நிவாரணமாக அமையும் என்று கூறினார். மேலும் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளால் நாட்டின் நிதிசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடிந்ததாகவும் இதுவே வரி குறைக்கப்பட்டதற்கான காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்னமும் பல நாடுகளுக்கு இதுபோன்ற அறிவிப்புகள் வரவில்லை என்பதால் முழுமையான நிலைமையை மதிப்பீடு செய்ய இன்னமும் கால அவகாசம் தேவை எனவும், இருந்தாலும் இலங்கைக்கு வரி குறைக்கப்பட்டிருப்பது ஒரு உந்துதலான விஷயம் என்று கருதப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள 30% வரிக்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு வரியை உயர்த்தும் எந்த திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் மூத்த ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமுவ ஊடகங்களிடம் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். வரி அழுத்தம் நிலவினும் அமெரிக்காவுடன் உள்நிலையான மற்றும் கூட்டுறவான வர்த்தக உறவுகளை தொடர்ந்தும் பேணுவதற்கான இலங்கையின் உறுதிநிலை தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் அமெரிக்க வரி பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வகையில் முன்னதாக நியமிக்கப்பட்ட இலங்கை தூதுக்குழு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவும் இன்றும் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையிலிருந்து அந்த நாட்டுக்கு இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கு 30% தீர்வை வரி விதித்துள்ளமையினால் எதேர்ச்சிகரமாக இது நாட்டின் ஆடை, தேயிலை, இறப்பர், மீன்பிடி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா இலங்கையின் பிரதான ஏற்றுமதி நாடாக இருப்பதால் இந்த வரி விதிப்பு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு முதலீடு மற்றும் ரூபாவின் மோசமான நெருக்கடிகளையும் விளைவுகளையும் உண்டாக்கலாம் என்றும் அவர் எச்சரித்தார். இந்த வேளையில் அரசாங்கம் முன்கூட்டிய நடவடிக்கை எடுத்திருந்ததா, சனியான ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டதா, உலக வர்த்தக அமைப்பின் வாயிலாக அழுத்தம் செலுத்தப்பட்டதா என்பதை கேள்விக்குறியாக உள்ளன என்றும் அவர் கூறினார். இந்த சூழ்நிலையில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வேலையிழப்புகள் ஏற்படக்கூடும். அரசாங்கம் இந்த நெருக்கடிக்கு தெளிவான தீர்வை வழங்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையாக வழங்க தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இலங்கை அரசாங்கம் அரச மருந்து கூட்டு தாபனத்தின் கொள்முதல் முறைமைகளை புறக்கணித்து இந்தியாவுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜாயகொட குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயம் பொது சுகாதாரத்திற்கு எதிரான இந்தியாவின் வணிக நோக்கங்களை ஆதரிக்கும் செயல் என்று விமர்சித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இலங்கை தற்போது இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருப்பதற்கு மருந்து துறை முக்கிய எடுத்துக்காட்டாக உள்ளது. தரமற்ற மருந்துகள் பதிவில்லாமல் இறக்குமதி செய்யப்படுவதாக தொடர்ந்தும் நாம் விமர்சித்து வந்த போதும் அரசாங்கம் 113 மருந்துகளில் 43 இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் இது அரசு வாக்குறுதிகளுக்கு முரணாக காட்டுகின்றது என்று அவர் தெரிவித்திருந்தார். வடக்கு மாகாணத்தில் பல்வேறு அரசு திணைக்களங்கள் சட்டங்களை மீறி தன்னிச்சையாக செயல்படுகின்றன. இது தொடர்பாக அரசு ஏன் உடனடி நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகுதாஸ் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், இதை தடுக்க விரும்பவில்லை என்றால் அரசு தானே இதற்கு பின்னணியில் இருக்கிறதா என்ற கேள்விகள் மக்களிடையே எழுகின்றன. வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வனவள திணைக்களத்தின் ஆதரவோடு காடுகள் அளிக்கப்பட்டு புதிய சிங்கள குடியேற்றங்களுக்கு இடம் அமைக்க நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது. வவுனியாவில் போலீசார் தனியார் காணிகளை கைப்பற்றி சட்டவிரோதமான பௌத்த விகாரைகளை கட்டுவதற்கு முயற்சிக்கின்றனர். வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளத்தில் கடற்படையின் அளவீட்டில் ஈடுபடுவதை போன்று கள்ளமணல் ஏற்றும் நடவடிக்கைகளிலும் போலீசாரின் வாகனங்கள் பங்கேற்கின்றது. இது தொடர்பாக நேரடியாக ஆளுநரின் கூட்டத்தில் முறைப்பாடுகள் எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயல்களில் போலீசாரை பின்னணியில் உள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள்.
மர்ம வாகனங்களில் அந்த இடத்தில் சுற்றித் திரிகின்றன. தென்னிலங்கையில் இந்த விவகாரத்தை இனவாத நோக்கில் சித்தரிக்கும் முயற்சிகள், பொய்யான தகவல்களை பரப்பும் செயற்பாடுகள் முந்தைய ஆட்சியாளர்களின் காலத்தில் இராணுவ புலனாய்வுத்துறையோடு இணைந்து செயல்பட்டவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. இவர்கள் தற்போதுள்ள அரசாங்கத்தாலும் பயன்படுத்தப்படுகிறார்களா? இல்லையெனில் அரசாங்கம் இந்த தொடர்பில் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இனவாதம் அற்ற சட்ட அரசே எங்கள் இலக்கு என்று பேசும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க காட்சி பொருளாக இருக்கின்றாரா, இல்லை அவர் மேல் இன்னொருவர் அதிகாரம் செலுத்துகிறாரா என்பதும் வடக்கில் எழும் சந்தேகங்களில் ஒன்றாக உள்ளது. முந்தைய ஆட்சிகளைப் போலவே தற்போதைய அரசு வடக்கு கிழக்கில் தமிழர்களின் இருப்பை மறைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஆட்சியின் தோற்றம் மட்டும் மாறி உள்ளடக்க மாறாத அரசாக அனுர் அரசு விளங்குகிறது என்று அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். இலங்கை மீது அமெரிக்கா விதித்த 44% வரி 30% குறைக்கப்பட்டிருப்பது நேர்மறையான வளர்ச்சி என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் துறை பேராசிரியர் வசந்த் அத்துக்குரல குறிப்பிட்டுள்ளார். இதைவிட மேலும் நன்மை பெற குறைந்தபட்சம் 5 வருடங்களுக்கு அமெரிக்காவுடன் நிலையான வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். 30% வரி என்பது இலங்கைக்கு இதுவரை விதிக்கப்பட்டிராத புதிய நிலை. இத்தகைய வரிக்கு எதிராக நாங்கள் பணம் செலுத்த வேண்டியுள்ளது. அமெரிக்காவின் வரி கொள்கைகள் நிலைத்தவை அல்ல, அவை சூழ்நிலைக்கு பொருத்தமாக மாறக்கூடும். அமெரிக்கா இன்னமும் பல நாடுகளுக்கு புதிய வரிகளை விதித்து வருகிறது. இவை மற்ற நாடுகளுக்கு ஏற்படுத்தும் தாக்கங்களுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்த பிறகு நாம் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். அமெரிக்க ஜனாதிபதி தனது நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த முடிவுகளை எடுத்துள்ளார். ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகம் உள்ளதால் வர்த்தக பற்றாக்குறையை சமன் செய்யவே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. எங்களை போன்று வளரவிருக்கும் நாடுகள் இத்தகைய வரிகளால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளை தவிர்க்க புதிய ஏற்றுமதி சந்தைகளை குறிவைத்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. உதாரணமாக ஆடைத்துறையில் மட்டும் சுமார் 3.5 மில்லியன் பேர் நேரடியாகவும் மேலும் 1 மில்லியன் பேர் மறைமுகமாகவும் பணியாற்றுகின்றனர். வரி உயர்வால் இந்த தொழில்துறையின் மீது நேரடியான தாக்கம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கிரண மாலமூல பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவர் மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கி சூடு மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் 32 வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்து பாணத்துறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் குறித்தும் சந்தேக நபர் தொடர்பான விவரங்களும் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரை கைது செய்ய 3 தனி போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சலிந்து மற்றும் நிலங்கா என்பவர்களிடையிலான மோதலுக்கிடையே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்க கூடும் என்றும் சலிந்துவின் தரப்பை சேர்ந்த ஒருவரை குறிவைத்து இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.